வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பாஸ்வேர்ட் மறந்துருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காகவும் இந்த மாதிரி பாஸ்வேர்ட் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். நம்ம என்னென்னு பார்க்கலாம். லாகின் ஐடி வந்து மோஸ்ட்லி அப்ளிகேஷனில் இருக்கும். அதை பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. அதை கொடுத்துட்டு இப்போ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதை கொடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன் பாருங்கள் என்ன வரும்ன்ட்டு. இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து லாகின் ஐடி மறுபடியும் கொடுக்கணும். ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டுங்கும் போது மறுபடியும் லாகின் ஐடி கொடுத்தீங்கன்னா சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க்குன்னு சொல்லி உங்களுக்கு வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜும் வரும். நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜும் வரும். என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிற சொல்லி காமிக்கும். நான் அதையும் எப்படின்னு காமிக்கிறேன், வாங்க இப்போ பார்க்கலாம். நம்ம நம்பரை கொடுத்த உடனே அவங்க பிறகு சொல்லியிருக்காங்க, வி ஹாவ் இமெயில்டு யுவர் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க், நாங்கள் வந்து லிங்க் அனுப்பியிருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம மெசேஜையும் போய் பார்க்கலாம், ப்ளஸ் வந்து மெயிலையும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜை வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து அகெயின்ஸ்டாக காமிக்குது, மொபைலில் வந்து நீங்கள் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் மெயிலை மட்டும் காமிக்கிறேன். டிஆர்பியிலேருந்து நமக்கு மெயில் வந்து பாருங்கள், டியர் கேண்டிடேட்னு சொல்லி யூ கேன் ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியுமே பாருங்கள், இந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓப்பன், அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட்டும் பண்ணலாம். அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஓப்பன் கொடுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி வரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் வந்து இதெல்லாம் பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். நீங்கள் யார் பாஸ்வேர்ட் மறந்துடுச்சோ அவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ப்ரிப்பேர் வந்து இந்த என்ன டைம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கோ அதுக்குள்ளே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.